நான் யூடியூப் பார்த்துட்ருக்கும்போது என் கண்ணில் பட்ட ஒரு வீடியோ தான் இது. இதோட பேர் கொரியன் சில்லி கார்லிக் பொட்டேட்டோ. என்னடா பேர் வித்தியாசமாக இருக்குன்னு பார்த்தா இதில் யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ஸை தான் இதோட நேமாக வச்சுருக்காங்க. சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்த்துடலாமேன்னு தான் ட்ரை பண்ணேன். உண்மையாகவே ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்குது. சரி வாங்க நான் இந்த டிஷ் எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்போ தான் உருளைக்கிழங்கு சீக்கிரமாக வேகும். இப்போ ஒரு குக்கரில் தண்ணி சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு வெந்துட்டுருக்க டைமில் நான் சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். சில்லி ஃப்ளேக்ஸ் பண்ணுறதுக்கு 5 வரமிளகாய் எடுத்து சீட்ஸ் தனியாக மிளகா தனியாக எடுத்திருக்கேன். இப்போ இந்த மிளகாவை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் இது ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு ஜூஸ் ஃபில்டர் வச்சு அதில் போட்டு மிக்சிங் பவுலில் மசிச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மசிச்சு எடுக்கும்போது நம்மளுக்கு அந்த கட்டிகள் இல்லாமல் அது நல்லா மசிஞ்சு வந்துடும். நான் இன்றைக்கி இந்த கப்பில் தான் மாவு அளந்து எடுத்திருக்கேன். இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன். இது சப்பாத்தி மாவு ஸ்டேஜில் வேணும். நீங்கள் பிசைஞ்சிட்ருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கோங்க. இல்லை எனக்கு ரொம்ப இலகுன மாதிரி இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் ட்ரையாக இருந்ததுனால நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் சாஃப்டாக இருந்ததுனால ஒரு 1/2 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு ஸ்டேஜில் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். நான் இன்றைக்கி மொத்தமாக 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி சைஸில் நான் உருட்டி எடுத்திருக்கேன். இப்போ இதில் மஷ்ரூம் ஷேப் வரதுக்காக இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து அதில் டிப் பண்ணி அதை அந்த மாவில் வச்சு பார்த்தேன். எண்ணெய் நிறைய வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சதுனால இந்த மாதிரி எனக்கு பாட்டில் கூடயே வந்துருச்சு அந்த மாவு. அதுக்கப்புறமா கொஞ்சம் நிறையா எண்ணெய் எடுத்து அதில் டிப் பண்ணி வச்சு பார்த்தேன். அதில் வச்சுட்டு கொஞ்சமாக ரொட்டேட் பண்ணி எடுக்கும்போது எனக்கு அந்த ஷேப் கரெக்டாக வந்துச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த குட்டி குட்டி மஷ்ரூம்ஸ்லாம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இது போடும்போது இது கரெக்டாக அந்த ஷேப்போடையே வருமா, இல்லை கொதிக்கும் போது அந்த தண்ணியில் பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுமா அப்படின்லாம் தோணுச்சு எனக்கு. ஒரு வழியாக நான் எல்லாத்தையும் போட்டு முடிச்சிட்டேன். இது கொதித்து வரும்போது ஒன்று மட்டும் மேலே வந்துச்சு. என்னடா இது கெட்டுப்போன பொருள்லாம் தானே மேலே மிதக்கும், இது என்ன மேலே மிதக்குதுன்னு நினச்சிட்டே இருக்கும்போது இன்னொன்று மேலே வந்துச்சு. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது இது எல்லாமே கொதித்து மேலே தான் வரும் போல் அப்படின்னு. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதித்தாலே போதும், அது நல்லா வெந்துடும். கார்ன்ஃப்ளவர் மாவு வேகிறதுக்காக தான் இந்த 2 நிமிஷம். நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ஐஸ் வாட்டரில் மாற்றிடலாம். இப்போ இதை வேறு ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சிடலாம். இதை எடுக்கிறதுக்கு நான் பட்ட அவஸ்தை இருக்குது பாருங்கள். ஐயோ, எடுக்கும்போதெல்லாம் வழுக்கி வழுக்கி விழுந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு வழியாக எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இப்போ இதை கையில் எடுத்து பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது ஒரு ரப்பர் மாதிரி இருக்குது. நான் இந்த மாதிரி ஷேக் பண்ணி பார்த்தேன். அப்படி ஷேக் பண்ணும்போது அப்படியே ஆடுது. ஆனால் உடையெல்லாம் இல்லை, உடையாமல் தான் இருக்குது. ஒரு வழியாக நான் இதை பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இதுக்கு நம்ம சாஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் எடுத்து அதில் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை அதில் சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சில்லி ஃப்ளேக்ஸ் இதில் ஆட் பண்ணி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டேன்.
இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க குட்டி குட்டி மஷ்ரூம்ஸையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். அவ்வளோதான், சூப்பரான கொரியன் சில்லி கார்லிக் பொட்டேட்டோ ரெடி.